அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே எளியவரும் புரிந்து கொள்ளும் முறையிலே வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் இயற்றிய தயவுப்பாக்கள் என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க அந்த நூலிலிருந்து தற்சுதந்திரமின்மை என்ற ஒரு அற்புதமான பதிகம். அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களை உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அந்த உரை விளக்கம் இதுவரை 8 பாடல்களுக்கு வெளியிடப்பட்டது. இன்றைய நாளிலே 9வது பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் வெளியிடப்படுகின்றது. தற்சுதந்திரமின்மை 9வது பாடல். இங்கு சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் 9வது பாடல் இடம்பெறுகிறது. இப்பாடல் ஆண்டவரின் நிறைத்தன்மையை உணர்த்துவதாகும். பிரபஞ்சம் ஒன்றும் நிறைந்து விளங்கும் ஆண்டவரை அகமிருந்து எல்லாமாக எவருமாக வெளிப்பட்டு எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி வருகிறார். இறை உண்மையை மனிதன் கண்டு அடைய வேண்டியே இவனுக்கு பக்குவத்தில் நிறை ஞானம் வழங்கியுள்ளார். இறையுண்மையை மனிதன் கண்டு அடைய வேண்டியே இவனுக்கு பக்குவத்தில் நிறை ஞானம் வழங்கியுள்ளார். 9 என்பது நவம் எனப்படும். நவம் பிரணவம் ஆக விளங்கிக் கொண்டுள்ளது. புறத்தே 4 இடங்களில் ஒளி வண்ணமாகவும் அகத்தே 4 இடங்களில் உணர்வு மயமாகவும் மெய்யறிவு தளத்தே உணர்வும் ஒளியுமாகி உருவத்தே 4 அருவ நிலையில் 4 உருவ நிலையில் 1 என 9ஆக திகழ்கிறது. 9வது நிலையில்தான் பிரணவமாக வெளிப்பட்டு அருளாற்றல் அருள் அறிவு அருள் உணர்வு என விரிந்து விளங்குகின்றது. அவரே அருள் செய்தாலன்றி எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது. 9வது பாடல். சிருட்டி முதல் 5 செய்தேவர்களும் உனது திருவுளத்தின்படி இங்கு அசைவார்கள் என்றால் இருட்டில் கிடந்து ஏங்குகின்ற சிறு உழவியன ஏன் எனது சுதந்திரத்தாலே யாது செய்யக்கூடும். சிருட்டி முதல் 5 செய்தேவர்களும் உனது திருவுளத்தின்படி இங்கு அசைவார்கள் என்றால் இருட்டில் கிடந்து ஏங்குகின்ற சிறு குழவியன ஏன் எனது சுதந்திரத்தாலே யாது செய்யக்கூடும். அருட்டிரஞ்சே நின்னுடைய சர்வ சுதந்திரத்தால் அடைந்தென்னை கலந்து கொண்டு அலையில் நெடுங்காலம் அருள் திறம் சேர் நின்னுடைய சர்வ சுதந்திரத்தால் அடைந்து என்னை கலந்து கொண்டு அலையில் நெடுங்காலம் விருட்டி தரும் கருணை முகில் போல் உலகக் கண்டு விளங்கற்கு விருட்டி தரும் கருணை முகில் போல் உலகக் கண்டு விளங்கற்கு தயவு செய்வாய் வேறு புகழ் இளனே. அற்புதமான இந்த தற்சுதந்திரமின்மை 9வது பாடலுக்கு சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்துள்ள உரை விளக்கம் அடுத்து ஒலிவடிவிலே அன்பர்களுக்கு தகவலுக்காக இன்று தரப்பட உள்ளது. சிருஷ்டி என்பது வடமொழியாகும். தமிழ் மொழியில் சிருட்டி படைத்தல் எனப்படும். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது 5 தொழிலாகும். இந்த 5 தொழில்களையும் செய்து வரும் தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகியோர். நாம் வானில் காணுகின்ற ஒரு சூரியன், சந்திரன், அதனை சூழ விளங்கும் அகண்ட வான்வெளி எல்லாம் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம் ஆகும். இதுபோல எண்ணற்ற பிரம்மாண்டங்களும் பிரம்மாக்களும் தேவர்களும் அவரவர் காரியத்தை செய்து வருகின்றனர். அகண்ட வெளிநிறை பரம்பொருள் தயாபெருஞ்சோதிபதி ஆவார். அவரே
ஒவ்வொரு உயிரிலும் பொருளிலும் ஏகதேசமாக வெளிப்பட்டு விளங்குகிறார். எல்லா உயிர்களும் இறை அணுவிலிருந்து தோன்றியவையே ஆகும். மனிதர் தேவர் யாராயினும் அவ்வணுவிலிருந்து தோன்றியவரே ஆவர். இதனாலேயே மரங்குலவும் அணுக்கள் என்று சொல்லப்படுகிறது. அணுநிலையிலிருந்தே உயிர் உடல் எல்லாம் ஏற்கப்பெற்றுள்ளது. தேக நிலையிலிருந்து ஆன்ம அணுநிலையை அடைந்தவர்கள் மறைந்து போயினர். தேக நிலையிலிருந்து ஆன்ம அணுநிலையை அடைந்தவர்கள் மறைந்து போயினர். அணுநிலையிலிருந்து தயவால் தேகம் என விரிந்து வாழ நிலையான வாழ்வு கிட்டியது. சுத்த சன்மார்க்க நெறி அகமிருந்து வாழச் செய்வதாகும். அதனை விளக்க வந்ததே தயவு ஆகும். தயாபதியின் ஆணைப்படியே பிரம்மாதி தேவரும் இயங்குகின்றனர். அந்த பிரம்மாதி தேவர்களுக்கும் தற்சுதந்திரம் இல்லை. குறிப்பிட்ட கால எல்லை வரை தம் தொழில்களை செய்துவிட்டு மறைவர். தயாபெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே சர்வ சுதந்திரம் உடையவர். அவரது அருளானை அல்லாது ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க இயலாது. தயாபெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே சர்வ சுதந்திரம் உடையவர். அவரது அருளானை அல்லாது ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க இயலாது. தேவர்களும் சித்தர்களும் கூட இறைவனின் ஆணை இல்லாது ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இச்சிறிய மனிதனால் என்ன செய்ய இயலும்? மனிதனோ பூரண அறிவு வளர்ச்சி இல்லாதவன், குழந்தை போன்றவன். இறைவனோ சர்வஜன், பூரண ஞானம் உடையவன். இப்பாடலின் முதல் இரு வரிகளில் சிருட்டி முதல் ஐந்தொழில் செய்த இவர்களும் உனது திருவுளத்தின்படி இங்கு அசைவார்கள் என்றால் என்பதனால் உணர்கின்றோம். இருட்டில் கிடந்து ஏங்குகின்ற சிறு குழவியனையே எனது சுதந்திரத்தாலே யாது செய்யக்கூடும் என்பது பாடலின் 3-4 வரிகளாகும். சிறு குழந்தை ஒன்று இருட்டில் கிடந்தால் என்ன செய்யும்? அதுபோல நான் என்ன செய்ய முடியும்? அருள் சக்தியே அவரது ஆற்றலாக உள்ளது. அருளாற்றல் எப்படிப்பட்டது? அணுவில் தோன்றி அகண்ட வான்வெளியில் நிறைந்து விளங்குவது அருளாற்றல். அணு சிற்சபையாகவும் அகண்ட வான்வெளி பொற்சபையாகவும் உள்ளது. பொற்சபையில் காணக்கூடிய ஒன்றை சிற்சபையில் கண்டு அனுபவிக்கிறோம். அணுவுக்குள் அருவ சக்தியாக உள்ளது. அரு உடன் இழ் சேர்ந்தபோது அருள் அகண்ட வெளிநிறை பெரும் ஜோதியாக திகழ்ந்தது. அந்த அருளாற்றலே ஐஞ்சக்தி செயல்களாக வெளிப்பட்டு விளங்கியது. அணுவிலிருந்து வெளிப்படும் அருளாற்றல் எத்தனை கோடி காலமானாலும் தீர்ந்து விடுவதில்லை. கோடானு கோடி ஆண்டுகளாக அணுவிலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டேதான் உள்ளது. அவ்வளவு காலமாகவே நாமும் ஆண்டவரோடு பிரிவர விளங்குகின்றோம். அணுவகமிருந்து வெளிப்படும் ஆற்றலுக்கு எல்லையோ முடிவோ கிடையாது. இதுவரை வெளிவந்தது எல்லாம் மறைந்து போயின. சூரியனது கதிர்கள் எவ்வளவு கோடி ஆண்டுகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அக்கதிர்கள் அகண்ட பிரபஞ்சமெல்லாம் நிறைந்து செயல்படுத்தி கொண்டே உள்ளன. நாம் சென்று சூரியனை அடைய முடியாது. ஆனால் அதன் கதிர்கள் நம்மை வந்து அடைகின்றன. அதுபோல நாம் சென்று இறைவனை அடைய முடியாது. அவரே தனது சுதந்திரத்தாலே நம்மை வந்து கலந்து கொள்ள வேண்டும். இறைவனின் அருட்பிரகாசம் அண்டாண்டங்களுக்கும் பரவக்கூடியது. நாம் அவரோடு இருந்து வாழ வேண்டும். திருமந்திரத்தில் பதி, பசு, பாசம் என்ற 3 நிலைகள் சொல்லப்படுகின்றன. பசுவாகிய ஆன்மாவும் பாசமாகிய உலக பந்தமும் இறைவனை சென்று அடையாது. இறைவனின் அருள் பசுவாகிய ஆன்மாவை சார்ந்தபோது பாசமாகிய பந்தம் விடுபடுகிறது. இக்கருத்தை அப்பாடலால் உணரலாம். பதி பசுபாசம் என பகர் 3 பதியினை போர் பசுபாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதியணுகிற் பசுபாசம் நிலவே. திருமந்திரம். நிலவே என்றால் நில்லாது என்ற பொருள் தருவதாகும். மேலும்
பதி அணுகிற் பசுபாசம் நிலாவே என்பதில் இறையருள் சார்ந்தபோது பசுபாசம் நிலாவாக பூரண சந்திர பிரகாசமாக திகழும் என்ற பொருளையும் தருவதாகும். புறத்தே உள்ள சந்திரன் தேயும் வளரும், அகம் விளங்கும் சந்திரனோ நித்தியமாக சந்திரகலா மண்டபமாக விளங்குவது. மார்க்கண்டனின் 16 வயது உண்மை அகநிலையில் 16 கலை நிறை பூரணமதியாக திகழும் உண்மையை உணர்த்துவதாகும். யோக மார்க்கத்தில் மனிதன் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி அகநிலையுற்று மறைந்து போனான். இன்று உணர்த்தப்படுவது அகநிலையில் அவர் மையமாக உள்ளோம், அவரோடு நித்தியமாக இருக்கிறோம், அவர் மையமாகி வாழ்வதுதான் சுத்த சன்மார்க்கம் ஆகும். வள்ளல் பெருமான் வடலூரிலே சத்திய ஞான சபையிலே சத்விசாரத்தாலே உண்மையை கண்டு கலந்து அதுவாகி நின்றார். சித்தி வளாகத்திலே அனுபவ வாழ்வாக வெளிப்படுத்துகிறார். தைப்பூசத்தின் போது வடலூரிலே ஜோதி காட்சியை காண்கிறோம். அதில் 6வது ஜோதி தரிசனம் முக்கியமானதாகும். இந்த தரிசனம் அடுத்த நாள் அதிகாலை வேளையில் கிழக்கே சூரியன் உதிக்க, மேற்கே சந்திரன் மறைய, இடையே அருட்பெரும் ஜோதியை காண்கிறோம். இடப்பாகம் சந்திரன் வெள்ளியம்பலமாக, வலப்பாகம் சூரியன் பொன்னம்பலமாக விளங்குகிறது. வடலூரிலே அருட்பெரும் ஜோதியை கண்டுகொண்டு சித்தி வளாகத்திலே திரிதேக சித்தி நிலையை பெற்று அனுபவ வாழ்வை வெளிப்படுத்தினார். மற்றவர்கள் நிலை, அவர்கள் சென்று ஆண்டவரில் கலந்து மறைந்தனர். ஆனால் வள்ளல் நிலையோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து இவரில் கலந்து அருட்பிரகாச வடிவோடு திகழச் செய்தார். சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்ட போது சதுர்யுக கணக்கு எல்லாம் முடிந்துவிட்டது. இனி அளவற்ற நெடுங்காலம் அனுபவ வாழ்வு வெளிப்பட்டு விட்டது. 1943ஆம் ஆண்டு அருட்பெரும் ஜோதி அனுபவம் உலகிற்கு வெளிப்பட்டது. இக்கருத்தையெல்லாம் உணர்த்துவது அருட்டிரஞ்சே நின்னுடைய சர்வ சுதந்திரத்தால் அடைந்தென்னை கலந்து கொண்டு அலகில் நெடுங்காலம். அருட்டிரஞ்சே நின்னுடைய சர்வ சுதந்திரத்தால் அடைந்து என்னை கலந்து கொண்டு அலகில் நெடுங்காலம் என்னும் 5, 6 வரிகளால் உணர்கின்றோம். விருட்டி தரும் கருணை முகில் போல் உலகர் கண்டு விளங்கற்கு தயவு செய்வாய் வேறு புகழ் இளனே. விருட்டி தரும் கருணை முகில் போல் உலகர் கண்டு விளங்கற்கு தயவு செய்வாய் வேறு புகழ் இளனே என்பது பாடலின் 7, 8 வரிகளாகும். விருட்டி என்பது வடமொழியில் விருஷ்டி எனப்படும். விருட்டி விருஷ்டி என்பதன் பொருள் மழை ஆகும். மழை தருவது முகில், மேகம் ஆகும். இறைவனின் கருணைக்கு அடையாளம் முகில், மேகம் ஆகும். இறைவனின் அருளே கருணை மழையாக பெய்து எல்லா தாவர இனங்களையும் வளர்த்து உலகை வாழ்விக்கிறது. இதனாலேயே திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்திற்கு பின் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை அமைத்தார். மனிதன் ஜீவதயவோடு வாழ்ந்தால் வேண்டிய அளவுக்கு மழை கிடைக்கும். மழையில் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என இருவகைப்படும். அதிவிருஷ்டி என்பது அளவுக்கு அதிகமாக மழை பெய்து வெள்ளத்தால் அழிவு ஏற்படுவது. அனாவிருஷ்டி என்பது மழையே பெய்யாமல் வறட்சியினால் துன்பங்களை தருவது. இவை இரண்டும் ஏன் உண்டாகின்றன? மனிதனை பக்குவப்படுத்தவே இவை ஏற்படுகின்றன. மனிதனை தயவுடையவனாக செய்யும் பொருட்டே பல வகையான துன்பங்களை வழங்குகிறார் ஆண்டவர். மனிதனோ புலன் அவா மிக்கவனாக அலைகிறான். அவனுக்கு போதுமென்ற மனம் கிடையாது. தேவைகளை பெருக்கிக் கொண்டு இன்னும் வேண்டும் வேண்டும் என அலைகிறான். பூமிக்கு அடியில் உள்ள கனிவளங்களை எல்லாம் தோண்டி எடுத்து பயன்படுத்துகிறான். இதனால் எரிமலை, நிலநடுக்கம் போன்றவை உண்டாகின்றன. இறைவனின் அருள் கருணை முகில் போன்று அருள்பாலித்து ஜீவர்களை வாழ்விக்கிறது. இறைவனின் கருணை மழை சதா அகமிருந்து பெய்து கொண்டேதான் உள்ளது. அவரது அருள் ஒளி கதிர்கள் சதா இவனை சார்கின்றன. அருள் ஒளி அருவ சக்தியாக ஒவ்வொரு அண்டத்தும் எப்போதும் வந்து சூழ்ந்து கொண்டே உள்ளது. அதிகாலையில் சூரிய பிரபை உதிக்கும் காலம்
அருணோதய காலம் ஆகும். அருணன் என்றாலே நெருப்பு. அருணோதயத்திற்கு பின் சூரியன் உதயமாகிறது. காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையுள்ள காலம் அருணோதய காலம். அப்போது சூரியனின் அமுத ஒளிக்கதிர் பூமியின் மீது அமுத கிரணமாக படருகிறது. இந்த காலம் குழந்தைகள் படிப்பதற்கும் தூய்மையான மனத்தோடு தியானம் செய்வதற்கும் உரியதாகும். ஆலயங்களில் இந்த அமுத காலம் விஸ்வரூப தரிசனையாக பூஜிப்பர். 24 மணியில் இந்த 2 மணி அமுத காலமாக விளங்குகிறது. மாதங்களில் மார்கழி முற்றும் அமுத காலமாகும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்பது ஆன்றோர் வாக்கு. மனிதனின் அகமும் புறமும் தூய்மை அடைய வேண்டும். முன்னோர்கள் சில மரங்களின் மலர்கள் ஆகியவற்றின் தன்மையும் அதனை கொண்டு பயன் அடையும் வழிமுறைகளையும் சொல்லி வைத்தனர். அதிகாலையில் அரச மரத்தை சுற்றும்படி சொன்னார்கள். காரணம், அரச இலைகளின் வழியாக அமுத ஆற்றல் வெளிப்படுவதே. அவ்வேளையில் அரச இலைகள் கீழ் நோக்கி தொங்கிக் கொண்டு இருக்கும். அந்த சுத்தமான காற்றை நாம் சுவாசிப்பதால் உயிர் விளக்கம் உண்டாகிறது, ஜீவசக்தி அதிகரிக்கும், அரசம் பழமும் அறிவு விருத்தியை உண்டாக்கும். இக்கருத்தை ஆலம்பழம் அரசம்பழம் அதிமதுரமோடு சுக்கு ஏலம் கடுகிந்தி பொடு எழும் பொடி செய்து காலம் வேற ஒரு மண்டலம் நறுநெய்யில் உட்கொள்ள வேலஞ்சிய விழியாள் சரஸ்வதியாள் மிக விரைவாகவே வருவாள். ஆலம்பழம் அரசம்பழம் அதிமதுரமொடு சுக்கு ஏலம் சுடுகிந்து பொடு ஏழும் பொடி செய்து ஏலம் கடுகிந்து பொடு ஏழும் பொடி செய்து காலம் பெற ஒரு மண்டலம் நறுநெய்யில் உட்கொள்ள வேல் அஞ்சிய விழியாள் சரஸ்வதியாள் மிக விரைவாகவே வருவாள் என்ற பாடல் வரிகளால் உணரலாம். சத்விசாரத்தால் அருள் ஒளியை சார்ந்து கொண்டு அங்கிருந்து வெளிப்பட்டு வாழ்வதற்கு தயவு ஒளி உதவுகிறது. சிந்தனை, சொல், செயல் எல்லாம் தயவு ஒளி நிரம்பிட வேண்டும். கடவுள் தயவை பெற மற்ற எந்த உபாயமும் பயன் தராது. எங்கும் பூரணமாக தயவு வண்ணமாக உள்ள பரம்பொருள் மனித ஆன்மாவில் பூரணமாக காலத்தே வெளிப்படுகிறார். 96 தத்துவ நிறைவு கொண்ட தேகத்தில் சதுரராகிய பரம்பொருள் சார்ந்து கொள்ளும் போது சதமாக விளங்குகின்றது. அவரவர் செய்த தவ யோகங்களுக்கு ஏற்ப சக்தி சித்திகளை பெற்று மறைவது வாழ்வல்ல. அகமிருந்து பூரண அருள் பெற்று தயவால் விரிந்து விளங்குவது தயா சன்மார்க்க வாழ்வாகும். தவங்களால் பெற்ற பதவி தேவர் பதவியானாலும் ஒரு காலத்தின் மாற்றமும் அழிவும் உடையதே. ஒரு காலத்தில் மாற்றமும் அழிவும் உடையதே. முன்னோர்கள் விதேகமுத்தி என்று தேகத்தை இழந்து சமாதி நிலையை அடைந்தனர். தேகத்தை இழந்ததால் விதேகி எனப்பட்டனர். அதுவன்றி வி என்பது இவ் பிளஸ் இ என பிரிந்து இவ் அருள் ஒளியையும் இ அருள் ஆற்றலையும் குறிப்பதால் விதேகம் அருள் ஒளியுடம்பாம். இருள் ஒளி அந்தகாரமாக விளங்குவது அருள் வெளிப்படும் போது தேகம் சுத்த ஜோதி தேகமாகி நித்தியமாய் விளங்கும் தன்மை பெறுகிறது. என்றும் எங்கும் நிறை பரம்பொருள் ஒருவரே. ஆயிரக்கணக்கான பேர் திரிதேக சித்தி நிலையை பெற்றாலும் உள்ளிருக்கும் கடவுள் ஒருவரே. இவ்வுலகில் 500 கோடி மக்கள் வாழ்கின்றனர். அத்தனை தேகங்கள், உயிராற்றல், அறிவு விளக்கம் எல்லாமே ஏகமான பரம்பொருளின் அருள் சித்தின் ஆற்றலே. யார் ஒருவர் உண்மையை கண்டு உணர்ந்து கொள்கிறாரோ அவரில் பூரணமாக வெளிப்பட்டு விளங்குகிறார். அருட்பக்குவம் அடையாதவரை புறம் அழியும். அருட்பக்குவம் அடைந்தபோது அகம் விளங்கும். அருவ அருட்சக்தியானது புறத்தையும் அருள் உருவாக்கி கொண்டு விளங்குகின்றது. மணிவாசக பெருமான், இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத் தெழுகின்ற ஞாயிறே போன்று நின்றதின் தன்மை நினைப்பற நினைத்தேன் நீயலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேர்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே. ஒன்று நீ எல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியற்பாரே.
இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றதின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நின்ற நின்றன்மை நினைப்பற நினைத்தேன். நீயலா பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய்த் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. திருப்பெருந்துறை சிவனே, ஒன்று நீயல்லை அன்றியொன்றில்லை யார் உன்னை அறியற்பாரே என திருவாசகத்தில் போற்றுகிறார். இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. புறத் தோற்றத்தில் பலவாக காணுகின்ற நாம் தேக வடிவையே காணுகின்றோம். அகநிலையிலிருந்து அருள் ஒளியை காணும் ஆற்றல் பெற வேண்டும். இறைவன் சதாகாலமும் எவ்வுலகத்து எவ்வுயிரும் நலம் பெறவே தன் ஆற்றலை வழங்குகின்றார். இப்போது அகத்தில் தயவு இல்லாததால் தான் பயங்கர அணுகுண்டு மயமாக உலகம் விளங்குகின்றது. எப்போது மனிதனுக்கு தயவு நாட்டம் வருகிறதோ அப்போது இறையருள் முழுமையாக மனிதனுக்கு கிடைக்கிறது. நாம் நமது அகங்காரத்தை விடுத்து அவரை சரண் அடைய அவர் நம்மை காத்து அருள்வார். அபக்குவ உலகில் அந்தகார அறையில் ஆதரவில்லா சூழலில் ஒரு குழந்தை அழுது தவிக்கின்றது. அதுபோலத்தான் கடவுள் கான்முளை, அதாவது குழந்தை, அபயமுற்று வாழ்வு பெற ஏங்கி அழுது கொண்டுள்ளது. அதற்கு மேல் வேறு என்ன செய்ய முடியும் அக்குழவி? அந்நிலை ஏற்பட்டது ஏன்? அருட்பக்குவ நிமித்தம்தான். அருளை வேண்டும் பரிபாகம் உண்டான போது அது தயாஞான குழந்தையாக அறிவுபூர்ணமாகவே அருளை வேண்டுகிறது. அப்போது அருட்சக்தியே தயா தாய் ஆக வந்து அமுதூட்டி அருள் வழிகாட்டி ஆனந்தமுறச் செய்கின்றதாம். இதுகாரும் கான்முளையை தவிக்க விட்டிருந்தது ஏனோ? அறிவறியா குழந்தைக்கு என்ன தெரியும்? அதன் நிலையை நன்கு அறிந்தவள்தானே தயவு தாய். அறிந்தும் உதவாதிருந்ததற்கு காரணம் அவருக்குத்தான் பூரண சுதந்திரமும் இருக்க அதனை மறந்தனனோ அலட்சியமாய் இருந்து விட்டனனோ? இல்லை இல்லை, மனிதன் இத்தனை காலமும் பகுத்தறிவு பெற்றிருந்தும் அருட்பக்குவம் அடையாத குழந்தையாகவே இருந்து விட்டான். பகுத்தறிவு கொண்டும் கடவுள் உண்மையை பகுத்தறியாது உலபோக இச்சை காரணமாக புற மாயா உலகில் பிழைத்து கொண்டிருந்தான். அதிலே தற்சுதந்திர வேட்கை கொண்டு இன்ப வேட்கையில் கழித்து அழிந்து கொண்டே இருந்தான். இப்போதுதான் உண்மை நாட்டம் உண்டாகி தயாபதியின்பால் புகழடைந்து தயவை வேண்டி நின்றதால் தந்தை தாயாகிய தயவுப்பதியே இவனுக்கு தன் முழு சுதந்திர வாழ்வு தர வந்து சேர்ந்து விட்டார். இனி நித்தியானந்த வாழ்வு நிலவும் உலகெங்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.